ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்த தீர்மானத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து சரியா தவறா என்று சொல்லி முடிவெடுத்திருக்கலாம். அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அனுப்பாமலே தரலாம். ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்கறது யார் தான் கொடுக்குறா? ஜனாதிபதி ஒப்புதல் தான் கொடுத்தாங்க. அதில் துணைவேந்தர் நியமனங்கள்ல யாரே கொடுத்தா போதும், ஜனாதிபதியே நம்ம ஆளுநர் தந்தா போதும். இது சென்னை பல்கலைக்கழகத்தை அந்த துணைவேந்தர் நியமிப்பது அரசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பில்லு. 22 கொடுத்ததை இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது நியாயமா தர்மமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமானதானா? சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தான் பத்திரிகைகள் தான் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் யார் தலையிடுது? நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு இன்னும் உடனேயே குடியரசுத் தலைவர் மாளிகையில காத்திருக்காங்க. எப்ப கையெழுத்து போடுவீங்க? நோ மினிட் கையெழுத்து போட்டு வந்திருக்கு. ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஹவுஸ்ல கொடுத்து தீர்மானம் நிறைவேற்ற நெக்ஸ்ட் மினிட்ஸ் அதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையை குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், ஆளுநர் உட்பட அவர்களுடைய செயல்பாடுகள் 3 ஆண்டு காலம் இதை கையில் வைத்துக் கொண்டு திருப்ப இருப்பது நியாயமாக சொல்லி மக்கள் தான் முடியும். ஆனால் வளர்ச்சியை பார்த்து மைனஸ்ல போன வளர்ச்சி இங்க வந்துருக்கு. இப்போ 16% வளர்ச்சி அடைஞ்சு. இன்னைக்கு வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டா நீங்க கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டீங்க 30 லட்சத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு. பணப்புழக்கம் எங்கேயாவது பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கா? இல்லை. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க எல்லாருமே தமிழக அரசு கொடுக்கின்ற திட்டங்களை பற்றி கொச்சையாக பேசுறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். விமானத்துல பறப்பாங்க, கார்ல போவாங்க. சாமானிய ஏழை வீட்டு தாய் பஸ்ஸுக்கு நிற்பாங்க. அந்த தாய்க்கு தான் விடியல் பயணம். தினம் 57 லட்சம் பேர் பஸ்ல போறாங்க. ஆண்டுக்கு 3760 கோடி ரூபாயை முன்பணமா கொடுத்து அந்த தாய்மார்களை கண்ணியத்தோடு பிரயாணம் செய்ய வைக்கிறாங்க. இது ஓட்டுக்காகவோ இல்லைன்னா இதை கொச்சையா பேசலாமா? இதை 6 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி கொடுக்கணும். இதை கொச்சையா சொல்லாமா யாராவது? மக்களை தேடி மருத்துவம் இதுவரை 2,30,00,000 பேர் வீட்டில் போய் சேர்ந்துருக்கு. இதை யாராவது நீங்க குறைச்சி சொல்லலாமா? 1,32,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும் தகுதியானவங்களுக்கு. இதை என்ன நோக்கத்துக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? எல்லாமே அடித்தட்டு மக்களுக்காக இதை கொடுக்குறாங்க. இதை கொச்சப்படுத்துறாங்க. இதையா இலவசமா கொடுக்கணும் பல பேர் சொல்றீங்க. நீங்க அதை அப்படியே திரும்பி போடுங்க. இந்த அரசு 4-5 ஆண்டு காலத்துல இந்த பணிகளை செய்திருக்கு. இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கு. 10 ஆண்டு காலத்துல பாரத பிரதமர் பாரத பிரதமராக இருக்கின்ற இப்போது பாரத பிரதமர் பொறுப்பேற்பதற்கு முன்னால் 67 வருஷ ஆட்சி சுதந்திரத்துக்கு பிறகு வெறும் 55 லட்சம் கோடி தான் கடன். வெறும் 55 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 185 லட்சம் கோடி ரூபாய் புதுசா கடன் வாங்கியிருக்கல. வாங்கின பணத்தை என்ன செய்ய கேளுங்க. நீங்க வாங்கின பணத்தை என்ன செய்திருக்கீங்க? நான் சொல்றேன், ஒரு 50 தொழிலதிபர்களுக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கிய இல்லைன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 ரூபாய்க்கு கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரிசாவில் கஞ்சா வளர்க்கிறிய யார் ஆட்சி நடக்கும்? ஒரிசாவில், ஆந்திராவில் கஞ்சா வளர்க்கிறிய யார் ஆட்சி நடக்க? ஆந்திராவில் நீங்க பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறோம். அவன் யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ள வந்துருந்தான். நீங்க எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை
நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாம இதை அனுப்புதாங்க. சரி, இதையும் விடுங்க. ஆப்பிரிக்காக்காரன் வந்து அங்கங்க அம்புடுதானே, தமிழ்நாட்டில் தானே அம்புடுதான். அவன் எங்க இருந்து கொண்டு வரான்? உயர் ரக போதை வஸ்து. ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்க உள்ள தனியார் துறைமுகம் வழியா இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்கான உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நீங்க எல்லாம் பத்திரிகைகள், தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் தான் 2வது மீண்டும் முதல்வர் ஆக போறார். இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டமன்றம் ஜனநாயக ரீதியில நடக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் சொல்லியிருக்கு, 38 வருஷத்துக்கு பிறகு சட்டமன்றம் ஜனநாயகம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை, ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகளுக்கு தான் 2 மடங்கு நேரம் கூடுதலாக பேச காரணம். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்றதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததுக்கு நான் கூட நேரம் போதுன்னு ஒரு உறுப்பினரை நிறுத்த சொன்னா முதல்வர் எழுப்பி இன்னும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பான முதல்வர் இருக்கிறதுனால இந்த சட்டமன்றம் இதுவரை நல்லா நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மிக சிறப்பாக நடக்கும். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற மாண்பை மதிப்பார் என்று நம்புகிறேன். என்ன பண்ணினாலும் அதனுடைய மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய நல்ல ஆட்சியில யாரும் சட்டமன்ற மாண்பை சீர்குலைக்க முடியாது.